பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க பிரியமானவர்களே? சத்தமே இல்லையே. சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா நம்ம யாரு பக்கத்தில் இருக்கிறோம்? இயேசுவின் முன்பாக இருக்கிறோம். நாம் இயேசுவின் முன்பாக இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்திருக்கிறவர் யாரு? இவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்துக்குவார். அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றும் இல்லை. அவரால் முடியாதது அப்படிங்கிறது எந்த காரியமே கிடையாது. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ இதெல்லாம் முடியுமா, நம்மளால் முடியுமா, செய்ய முடியுமா, இனி நாங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எண்ணம். ஆனால் கடவுளால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. யாருகிட்ட சொன்ன வார்த்தைகள்? இந்த வார்த்தைகள் யாருகிட்ட சொன்னாங்க? கடவுளால் முடியாதது என்று ஒன்றுமில்லை. கபிரியேல் தூதர் மரியாதையா? கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறீங்க, ஆனால் ஆள் மாறிடுச்சு. எலிசபெத் அம்மாளை போய் சந்திக்கிறாங்களா இல்லையா? எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது எலிசபெத் அம்மாள் என்ன சொல்றாங்க? கடவுளால் முடியாதென்று ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன ஒரு அருமையான வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அழகான மனிதரை பற்றி தியானிக்க அன்போடு அழைக்கின்றார். ஜக்கேயுஸ். இந்த பகுதியை நம்ம நிறைய முறை கேட்டிருப்போம். நம்ம சின்ன குழந்தைகள்லாம் இந்த ஜக்கேயுஸ் மாதிரி நடிச்சு காமிப்பாங்க. மறைக்கல்வியில் எப்படி ஜக்கேயுஸ் மரத்தின் மீது இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம். இந்த பகுதியில் நிறைய காரியங்கள் தியானிக்க நமக்கு இருக்கின்றது. இயேசு எந்த ஊரில் இருக்கிறார்? முதல்ல எரிகோ அப்படிங்கிற அந்த நகருக்குள்ளாகத்தான் இருக்கிறார். அப்போ ஜக்கேயுஸ்க்கு ஒன்றே ஒன்று, இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கிறது. சரி, யார் இந்த ஜக்கேயுஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரி தண்டுபவர்களின் தலைவர்னா என்ன அர்த்தம்? வரி வாங்குவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு காலத்தில் இங்கே சுங்கம்னு சொல்றாங்க, தெரியுமா இல்லையா? சுங்கம். ஏன் அந்த சுங்கம்னு பேர் வந்துச்சு? சுங்க வரி செலுத்துற இடம், வரி செலுத்துற இடம். நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்த பொழுது எப்படி நம்மகிட்ட வரி வாங்கினாங்களோ இன்னைக்கு அரசாங்கம் வாங்குற ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில் வாங்குறாங்க. கொஞ்சம் பேர் தான் மாறிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்று தான். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த ரோமானிய அரசு, இயேசுனுடைய காலத்தில் ரோமானிய அரசு இருந்தது. அந்த ரோமானிய அரசு அந்த மக்களிடத்திலிருந்து வரி வாங்குவதற்காக அவர்களுடைய மக்களை, ஒரு சிலர்களை பொறுப்பில் அமர்த்துகிறார்கள். அவர்கள்தான் வரி தண்டுவர். மத்தேயு இயேசுவினுடைய சீடர் ஒருவர் வரி தண்டுவர், வரி வசூல் செய்யறவங்க. சரி, இந்த வரி வசூல் செய்யறவங்களுக்கும் மக்களுக்கும் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, ஒன்று, அவர்கள் மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். வேற ஒரு அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறார்கள். ரோமானிய அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்க கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாது, 50 ரூபா வரினா அதில் ஒரு 60 ரூபா வாங்குறது. 50 ரூபா எங்கே போகும்? அங்கே போகும். மீதி 10 ரூபா எங்கே போகும்? இங்கே போயிடும். அப்போ இது மக்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் பாவிகள் என்று கருதினார்கள். இவங்களெல்லாம் பொதுவாக சமூகத்தில் ஒதுக்கி வைத்தவர்கள் போல பாவிகள் என்று கருதினார்கள். இப்போ வரி தண்டுபவர்களுக்கெல்லாம் தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு. அவருதான் ஜக்கேயுஸ். இப்போ இந்த ஜக்கேயுஸ் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இவருடைய ஆசை எல்லாம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். அப்புறம் ஜக்கேயு பத்தி இன்னொரு வார்த்தை குறிப்பிடுகின்றது விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் வரி தண்டுபவர், தலைவர், வரி தண்டுபவர்களுடைய தலைவர். அப்புறம் அவர் ஏழையா பணக்காரரா? தெளிவா இருக்கா? அந்த வார்த்தை இருக்கா? அவர் பணக்காரர். பல நேரத்தில் நம்ம என்ன நினைச்சிரோம்? பணம் இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில் பணம் இருந்தா எல்லாமே கிடைச்சிரும். ஜக்கேயுஸ்க்கு பணம் இருந்தா இல்லையா? அப்புறம் ஏன் அவர் சந்தோஷமா இல்லை? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய தப்பு கணக்கை தான் உலகம் தான் சொல்லுது. பணம் இருந்தால் உனக்கு எல்லாம் கிடைச்சிரும். மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் பணம் கொண்டு வருவது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதை கொண்டு வருகிறார். அதனால தான்
உலகம் தர முடியாத, நம்ம எதெல்லாம் நோக்கி போறோமோ அதெல்லாம் சொல்றாரு. உலகம் தர முடியாத நான் எதை தருகிறேன் உனக்கு? சமாதானத்தை தருகிறேன். உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உனக்கு தரேன். அப்ப நம்ம நினைச்சோம் பண காசு இருந்துன்னா வாழ்க்கையில எல்லாம் நிறைவா இருக்குன்னு நினைக்கின்றோம். அது உண்மை இல்ல. ஜக்கேயு தெளிவா பார்க்கலாம். ஜக்கேயு இடத்தில் பணம் இருந்தது, தேவைக்கு மிஞ்சின பணம் இருந்தது. அவரிடத்தில் ஏதோ ஒன்று குறைவா இருந்தது. அவர் என்ன இயேசுவை பத்தி கேள்விப்பட்டாருன்னு தெரியல, ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஜக்கேயுவில் அதிகமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். சரி, இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு ஜக்கேயு முயற்சி செய்கிறார். அந்த இறை வார்த்தை யாராவது அப்படியே ஒரு வரியா படிச்சுட்டு வாங்க பார்க்கலாம். இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய் கொண்டிருந்தார். செல்வர் ஒருவர் இருந்தார். தலைவர் இயேசு யார் என்றவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரால் பார்க்க முடியவில்லை. ஏன்னா என்ன காரணம்? ஏனெனில் ஜக்கேயு குட்டையா இருந்தார். அது குட்டையான மனுஷன், எவ்வளவு உயரம் இருந்தா அப்படின்னு தெரியல நமக்கு. ஆனால் ஜக்கேயுனால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசுவை பார்க்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஜக்கேயு யோசிக்கின்றார். அப்ப யோசிச்சு ஒரு செயல்பாடு செய்கின்றார். அது என்ன செய்யறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் முன்னே ஓடி போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறி கொண்டார். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் எப்படி இருக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம எல்லாரும் என்ன வெளியில நம்மளை நல்லபடியாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுதானே உண்மை. வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எவ்வளோ மன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, மற்றவங்க முன்னாடி நம்ம எப்படி காமிக்கணும்? நம்ம நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியம். அந்த மதிப்பு மரியாதை சமூகத்தில் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய நினைப்புமே. இப்போ ஜக்கேயு ஒரு சுங்க வரி தண்டுபவரின் தலைவர் அப்படிங்கும் பொழுது ஒரு 50 வயது இருக்கும். ஆனால் நமக்கு தெரியல, ஒரு 50 வயதாக இருக்கும்ல. 50 வயது இருந்தால் தான் தலைவராக அவங்க போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு மரத்து மேலே ஏறாரு அப்படின்னா அங்க இருக்கிறவங்களாம் என்ன பேசியிருப்பாங்க? இப்போ 50 வயசு இருக்கிறவங்க யாராவது போய் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க, நம்ம அப்பாவோ இல்லை வேற யாராவது மாமாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ ஒரு மரத்து மேலே ஏறுறாங்க, என்ன நம்ம பேசுவோம்? இந்த ஆளுக்கு ஏதாவது முத்திருச்சா? ஜூஸ் கீஸ் அதிகமாக குடிச்சிட்டாரா? மரத்து மேலே யார் விளையாண்டுருப்பாங்க? சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, இவங்க தான் மரத்தில் ஏறி விளையாண்டுருப்பாங்க. ஆனால் ஜக்கேயு அதை பற்றி கவலைப்படவில்லை. ஜக்கேயுவுக்கு நான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். என்ன இவனுக்கு என்ன பேசுறானுங்க எனக்கு தேவையில்லை. இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு பணக்காரனாச்சே, நான் அதுவும் தலைவனாச்சே, இவங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர், என் கீழே இருக்கிறவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எதை பற்றியும் ஜக்கேயு கவலைப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பெரியது. அதிகமாக நம்ம யோசிக்கிறோம், ஐயோ மற்றவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கிறதா. ஆனால் ஜக்கேயு அதை பற்றி கவலைப்படவில்லை. ஜக்கேயுக்கு ஒரே ஒரு ஆசை இருந்தது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், எப்படியாவது நான் இயேசுவை பார்க்கணும், அதற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். மற்றவங்க என்ன சொல்றாங்க, ஏது சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இதை பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அது நிறைய முறை என்னை மக்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள் சமூகத்திலிருந்து. நான் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தீராத தாகம் அது நம்மிடத்தில் இருக்கின்றதா? நான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற தாகம் நம்ம இடத்துல இருக்கின்றதா? அதுதான் ஜக்கேயுனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முதல் படிப்பினை. அதற்காக நான் எதையும் இழக்க தயாரா இருக்கிறேன்னா நான் இயேசுவை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக, இயேசுவை எப்படியாவது நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஜக்கேயுஸ் மரத்தின் மீது ஏறுகிறார். ஜரத்தின் மீது ஏறுகிறார். அடுத்து
இயேசு என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து, இயேசு அந்த வழியில்தான் வரவிருந்தார். அப்போ சக்கேயுஸ் அதற்கு முன்பாகவே அதை செய்கிறார். இயேசுவை நான் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக அதுக்கு முன்னாடியே நம்ம ஆலயத்துக்கு வர்றோம் அப்படின்னா, திருப்பலிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 8 மணிக்கு திருப்பலி அப்படின்னாருன்னா கோயிலில் நம்ம எத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்? 8:15, 8:30, 8:45, 7:45. நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கூட்டு போயிடணும். குழந்தைகளை 8 மணிக்கு ஸ்கூல்னா எத்தனை மணிக்கு நம்ம கூட்டு போகிறோம்? 8 மணிக்கு. 8 மணிக்கு கேட் சாத்திடுவாங்களா, என்ன பண்ணுறோம்? அங்கே 7:50க்கெல்லாம் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். அப்போ மத்தியான சாப்பாடு செஞ்சு அதுக்கு காலையில் சாப்பாடு கொடுத்து யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறோம். கோயிலில் 8 மணிக்கு பூசை. அம்மா அப்பா குழந்தைங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க? 8:30. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். இதுக்கும் பிரைஸ் தி லார்ட் தான். ஏன்னா ஆண்டவர் கதவை அடைக்க மாட்டார். அதுதான், அப்படிதானே? ஆண்டவர் கதவை அடைக்க மாட்டார். அங்கே ஒரு வாட்ச்மேனை போட்டுற மாட்டார். போட்டு இன்னைக்கு போகலாம், இன்னைக்கெல்லாம் கிடையாது, நாளைக்கு வர, அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்றது இல்லை. ஆனால் சக்கேயுஸ் பாருங்க, ஆண்டவர் இந்த வழியில் தான் போகிறார் என்று முன்பாகவே தயாரிக்கிறார். எப்படிப்பட்ட தயாரிப்பு! நான் இயேசுவை பார்க்க போகிறேன். அதே இயேசு தான் இங்கே இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசுக்கு இந்த இயேசுக்கு வித்தியாசம் தான் இருக்கா? யாராவது இருக்குன்னா மண்டையில ஒரு கொட்டு கொட்டணும். அந்த இயேசுக்கு இவருக்கு வித்தியாசம் இருக்கா? அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அப்ப இந்த இயேசுவை பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம ஏன் அண்ணனடை போட்டு வர்றோம், பொறுமையா வர்றோம்? லேட்டாக போய்க்கலாம், விடு. பூசையிலே ஒன்று பிடிக்காத இந்த பிரசங்கம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போகலாம். அங்கே போய் என்ன பண்ணுறது? பூசையிலேயே ஒருத்தங்க சொல்கிறாங்க ரொம்ப பிடிச்ச இடம் எதுனா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. முதல்ல வர்றதில்லை, கடைசியில் வர்றது. அப்பா விட்டாண்டா சாமி, போலாம், முடிஞ்சது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தாகம் என்னிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது? அந்த தாகத்தோடு நான் என்ன செய்கிறேன்? முன்பாக தயாரிப்பு. அதுக்கு முன்னாடி தயாரிக்கின்றேன். அதுக்கு முன்னாடியே நான் போறேனா? இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று சக்கேயுஸ் அப்படி சென்றார். இயேசு அந்த வழியில் தான் போகிறார் என்று சக்கேயுஸ் அதுக்கு முன்னாடியே போய் நின்றாரு. இந்த காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இப்ப வர்றாரு கதாநாயகன் ஆண்டவர் இயேசு. அந்த வழியில் வருகிறார். அவரு என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். படிங்க. ஒருத்தங்க படிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம். இப்போ இயேசு அப்படியே போயிருக்கலாமா இல்லையா? இல்ல சக்கேயுஸ் இயேசுவை கூப்பிட்டாரா? இயேசுவே நான் இங்கே தான் இருக்கிறேன் ஆண்டவரே கூப்பிட்டாரா? சக்கேயுஸோட ஆசை என்ன? இயேசுவை பார்க்கணும், அவ்வளவுதான். இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று தாகத்தோடு நாம் இருக்கும் பொழுது இயேசு எப்படி செயல்படுறான்னு பாருங்க. கடவுள் எப்படி செயல்படுகிறார்? நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற தாகத்தோடு நான் இருக்கும் பொழுது கடவுள் என்னை பார்த்து விட்டு மட்டும் செல்வதில்லை. சரி, என்ன ஆசைப்பட்டான்? என்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்க்கறதுக்கு வந்திருக்கிறியாப்பா, பார்த்துட்டியா, போ, அவ்வளோதான். அது நினைக்கல இயேசு, அது நினைக்கல. இயேசு அந்த வழியில் கடந்து செல்கிறார். இயேசு அண்ணாந்து பார்த்து இப்போது இயேசு சக்கேவை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் சக்கேயோட ஆசை என்ன? நான் இயேசுவை பார்க்கணும். சக்கேயுஸ் இயேசு என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படல. நல்லா தெரிஞ்சுக்கணுமோ, சக்கேயுஸ் இயேசு என்ன பார்க்கணும்னு, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். என்னுடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப ஆண்டவரே என்ன பார்க்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்ப தாகத்தோடு நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே, நீங்க இயேசுவை பார்க்க வந்தீங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்றேன். இந்த இயேசு உங்களை பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் அண்ணாந்து பார்த்தார். அவர் அப்படியே கடந்து போயிருக்க முடியும். அவர் அண்ணாந்து பார்க்கணுங்கிற தேவையே இல்லை. நார்மலா நம்ம இப்படி பார்த்துட்டு நடக்க மாட்டோம். அப்படி பார்த்து நடந்தோம்னா என்ன சொல்லுவோம்? கண்ணை எங்கடா வச்சுட்டு வர்ற, எங்க பார்த்துட்டு நடக்கிற, இதையோ பார்த்துட்டு நடந்துட்டு இருக்கிற. ஏசு அண்ணாந்து பார்த்தார்.
சக்கேயுவை பார்த்தார். சக்கேயுனுடைய தாகத்தை அவர் உணர்ந்து கொண்டார். அடுத்து படிங்க. சக்கேயுவே விரைவாய் இறங்கி வாரும், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். சக்கேயு விரைவாய் வா. சக்கேயுக்கு சின்ன ஆசை, நான் இயேசுவை பார்க்கணும். அதுதான் கடவுளினுடைய அதீத பெருந்தன்மையான செயல்பாடு. நம்ம இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு அடி எடுத்து வச்சோம்னா இயேசு எத்தனை அடி எடுக்கிறாரு? 10 அடி எடுத்து வைக்கிறாரு, நம்மளை நோக்கி வர்றாரு. நம்ம ஒன்று கேட்டோம்னா இயேசு அதோட இருக்கிறது இல்லை, அதுக்கு மேல கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக நம்மை ஆசீர்வதிக்கின்றவர் தான் நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும். சக்கேயு கொஞ்சமா நினைச்சு பார்த்துருப்பாரா? கொஞ்சமா நினைச்சிட்டு பார்த்துருப்பாரா? ஒரு வேளை இயேசு பார்க்கறக்கு, அப்பா நல்லபடியா இயேசு பார்த்தேன். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, நான் இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். எத்தனையோ பேர் இயேசு சுற்றி இருந்திருப்பாங்க, எத்தனையோ மக்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. சக்கேயுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். ஏன்னா சக்கேயுனுடைய தாகத்தை ஆண்டவர் பார்த்தார். சக்கேயு எந்த அளவுக்கு தாகத்தோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் பார்க்கிறார். நீங்க ஆலயத்துக்கு வந்துட்டு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரிடத்துல ஆழமான தாகத்தோடு ஜெபித்து கொண்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது யாரை கூப்பிட்டு போறீங்க? சத்தம் வரலையே. யாரை கூப்பிட்டு போறீங்க? யார் உங்க வீட்டுக்கு வர்றா? இயேசு உங்களுடைய இல்லத்துக்கு வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அவரை வர்றதும் அவர் அப்படியே கதவோரமா விட்டு போட்டு போறதும் நம்ம கையில தான் இருக்கு. அவர் சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வர ஆசைப்படுகிறேன், கதவருகில் நின்று தட்டி கொண்டு இருக்கிறேன். திருவள்ளிப்பாட்டில் அழகா வாசிக்கிறோமே, நான் கதவருகில் நின்று தட்டி கொடுக்கிறேன். யாரு? இயேசு தட்டி கொண்டிருக்கின்றார் கதவருகில் நின்று. அப்போ அந்த ஆண்டவர் சக்கேயு சொல்றார், சக்கேயு விரைவா இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதுக்குள்ள அங்க ஒரு குட்டி குழப்பம் நடக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மகிழ்ச்சியோடு இயேசுவை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா இதை எதிர்பார்க்கவே இல்லையே, எதிர்பார்க்கவே இல்லையே. எப்பவுமே நமக்கு ஒன்று நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன ஆகும்? அல்சர் வந்துடும். கபா 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 கபான்னு ஏறியும். நம்ம பாதி நேரம் என்ன பண்ணுறோன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி வீடு கட்டுறான்னு தான் பார்க்குற மொழிய. அதான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத தான் நான் பார்த்துருக்குறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆஹா புது நகை வாங்கிட்டேன். பக்கத்து வீட்டுக்காரம்மா இன்னும் கொஞ்சம் ஒரு பவுன் வாங்கிச்சுன்னா முடிஞ்சு, அங்கேயே சந்தோஷமெல்லாம் போச்சு புஷு. மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து, மற்றவர்கள் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை பார்த்து நமக்கு மக்களுக்கு ஜெலுசில் தான் சாப்பிடணும். கபா 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 கபான்னு எரியுது. அப்ப இயேசு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. எப்படி ஒத்துக்கலாம் பாரு, இயேசு போறாரு. இயேசு பக்கத்தில் வச்சுட்டே புரண்டி பேசிட்டு இருக்கிறாங்க. இயேசு பக்கத்தில் வச்சுட்டே நம்ம நன்மை வாங்கிட்டு பேசுகிறோம், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. நன்மை வாங்கிட்டு, அதான் ஒரு அம்மா சொல்லிச்சாமா, சண்டை போட்டுருந்தாங்க 2 பேரும். கோயில் மணி அடிச்சுது. அந்த அம்மா சொல்லுது அந்த அம்மாட்ட, இரு மணி அடிச்சிட்டாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன். எப்படி? நன்மை வாங்கிட்டு தெம்பா, அப்படியே தெம்பா தாராளமாக வந்து உன்னை பார்த்துக்கிறேன். பிரியமானவர்களே, அப்போ இந்த இயேசு பாருங்க அவங்க வீட்டுக்கு போறதுனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏற்றுக்கொள்ள முடியும். பாவிகளோடு போகிறாரே. எப்படி பாவிகள் இடத்துல கடவுள் போக முடியும்? பாவிகளை ஆண்டவர் அறவே வெறுக்கிறார் என்று அந்த மக்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, நான் பாவிகளை இல்ல, பாவத்தை மட்டுமே வெறுக்கிறேன், பாவத்தை மட்டுமே வெறுக்கிறேன். இயேசுவால் நம்மை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவால் நம்மை அன்பு செய்யாமல் இருக்க முடியாது. அவர்கிட்ட எப்ப கேட்டீங்கனாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு டயலாக் தான். என்ன டயலாக்? அந்த டயலாக் ஐ லவ் யூ தான். எப்ப பார்த்தாலும் அவர் சொல்றது என்ன? ஐ லவ் யூ தான். நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அது அவருடைய நேச்சர், அவருடைய பண்பு. அதிலிருந்து அவரால் மாறுபட முடியாது. நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்ப பாவி இடத்தில் போகிறாரே. இப்ப யாருக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை?
சக்கேயுஸ்கா கொஞ்ச நாளாக யோசிச்சு பார்க்கணும். யாருக்கு ஒரு தர்ம சங்கடமான சக்கேயுஸ் இயேசுவுக்கு ஒரு தர்ம சங்கடம். ஏன்னா சக்கேயுஸ் வீட்டுக்கு போகிறதுனால இயேசு இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சக்கேயுஸ்க்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்னடா நம்ம வீட்டுக்கு வந்தார், ஆனால் இவனுங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சக்கேயுஸ்க்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை எப்படி சக்கேயுஸ் மாற்றுகிறார் அப்படின்னு பார்க்கணும். இங்கே வந்து யார் ஹீரோனே தெரியாது. இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுவா சக்கேயுஸ்வா சக்கேயுஸ்வா இயேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமாக ஹீரோவாக இருப்பாங்க. இப்போ இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால சக்கேயுஸ்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சக்கேயுஸ்க்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. உடனே சக்கேயுஸ் சொல்றாரு, இவன் எதை நினைச்சு சொல்றான் அப்படின்னு எனக்கு தெரியும். சக்கேயுஸ் எந்திரிச்சு என்ன சொல்றாரு கவனிங்க. சக்கேயுஸ் எழுந்து நின்று, ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இப்ப என்ன பதில் சொல்லி இருக்கணும்? நம்ம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? டே உனக்கு என்னடா, ஏசு எங்கள் வீட்டுக்கு வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை, உன் வேலையை பார்த்துட்டு போ. இதைத்தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் சக்கேயுஸுக்கு ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதனால சக்கேயுஸ் உணர்ந்து கொள்ளுகிறார், இயேசுவை பற்றி இவர்கள் ஏதாவது வசைபாடி கொண்டு இருக்கிறார்கள். சக்கேயுஸ்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனடியாக அவர் அதை மாற்றுகின்றார். அந்த சூழ்நிலையை சக்கேயுஸ் எழுந்து நிற்கிறார். வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர் எழுந்து நிற்கல, இப்போது எழுந்து நிற்கிறார். இயேசு சொன்னாரே, மரத்திலிருந்து இறங்கி வா, வாழ்க்கையிலிருந்து மாற்றி நீ இறங்கி வா. நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. நீ மரத்து மேல உட்கார்ந்து இருக்கிற சக்கேயுஸ், நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்ல. நீ இருக்க வேண்டிய இடம் என்னோடு. நீ இருக்க வேண்டிய இடம் என் கூட நீ இருக்கணும் சக்கேயுஸ். சக்கேயுஸ் விரைவாய் இறங்கி வா. சக்கேயுஸ் அதை உணர்ந்துக்கிறாரு. சொல்றாரு, ஆண்டவரே என் சொத்தில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எத்தனை பேர் ஏழைகளுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு இருக்கு? ஒன்னே ஒரு டெஸ்ட், சொத்துல பாதியில் வெளியில் இருக்கிறவங்களுக்கு எழுதி வைங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, உண்மை சொல்லிடுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சும்மா இவர் முன்னாடியெல்லாம் வந்து எழுதலாம் வரும், ஆனால் வராது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பார்த்துட்டே இருக்கிறாரு. சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு எழுதி வைத்து விடுவாயான்னு கேட்குறாரு. எல்லாம் அந்த பணக்கார இளைஞனை போல முகவாட்டமாய் நமக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஆனால் அந்த கேள்வி கேட்கிறாரு. அடுத்து பாருங்க, என் சொத்தில் நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இப்ப கொடுத்தாச்சு பாதியை. அடுத்து என்ன செய்யறாரு அப்படிங்கறத பாருங்க. எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி 50 ரூபாய்க்கு மேல நான் 60 ரூபாய் வாங்கி இருந்தேன்னா நம்ம என்ன நினைப்போம்? இப்ப 50 ரூபாய்க்கு மேல 60 ரூபாய் வாங்கியிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒருத்தர் வந்து நம்ம காசு கொடுக்கல, நம்ம ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்துருக்குறோம். இப்போ கொடுக்குறாங்கிறான், அப்புறம் கொடுக்குறாங்கிறான், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ 2 பேர்த்த கூப்பிட்டு போகிறோம் பஞ்சாயத்துக்கு. வட்டிக்கு மேலே வட்டியாச்சு. 10,000 ரூபாய் இன்னைக்கு 15,000 ரூபாய் ஆயிடுச்சு, 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. கடைசியாக என்ன பேசி முடிப்பீங்க? நீங்கள் தான் பஞ்சாயத்து தலைவர், என்ன பேசி முடிப்பீங்க சொல்லுங்க? என்னமோ கொடுத்தா கேட்காத மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? எப்பா உலகமகா நடிப்புடா சாமி, என்ன கேட்பீங்க? சொல்லுங்கம்மா. கடைசியில் என்ன பேசுவோம்? நீ வட்டி கொடுக்க வேணாம், வட்டியோட குட்டியும் கொடுக்க வேணாம், வட்டிக்கு வட்டியெல்லாம் வேண்டாம், என்ன கொடு? அசலை கொடு. அதானே நம்ம கடைசியில் வந்த பஞ்சாயத்து. இப்போ சக்கேயுஸ் என்ன சொல்லியிருக்கணும்? என்னடா பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஏசு எங்கள் வீட்டுக்கு வர்றாருன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்களா? நான் பாதி சொத்தை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். அதுலேயும் நான் கொடுத்தாச்சு, அதுலேயே பாதி போயிடுச்சு, புரிஞ்சுதா? உங்கள்கிட்ட 60 ரூபா வாங்கினேன்னா 10 ரூபா தான் நான் எடுத்துருக்கிறேன், உனக்கு 10 ரூபா திருப்பி கொடுத்துட்றேன், வாயை மூடிட்டு போயிடணும், புரிஞ்சுதா? உங்கள்கிட்ட வாங்கினதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஆனால் சக்கேயுஸுடைய மனசு பாருங்க, அதான் இயேசு வரும் பொழுது மாறுகின்ற மனது.
ஆண்டவரே, நான் 1 மடங்காகல்ல, 2 மடங்காகல்ல, 3 மடங்காகல்ல, 4 மடங்காக நான் கொடுத்து விடுகிறேன். நான் 10 ரூபா அவங்ககிட்ட தப்பா வாங்கியிருந்தேன்னா அதை 40 ரூபாயை திருப்பி கொடுத்துறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் வாழ்க்கையில உணர்ந்துட்டேன், காசுனால சந்தோஷத்தை தர முடியாது. காசு மட்டும் இருந்துதான் சமாதானம் வராது. காசு வந்துட்டா சந்தோஷம் வரும், எல்லாம் வந்துடும் நான் நினைச்சேன் ஆண்டவரே. அதெல்லாம் நடக்கல. நீங்க வந்தோன்னதான் எனக்கு வாழ்க்கையில என்ன வருது? சந்தோஷம் வருது. அதை வெளிப்படுத்துறாரு பாருங்க. அந்த எரிவார்த்தைக்கு முன்னாடி ஜக்கேயுஸ் கீழே இறங்கி வந்து, அந்த அடுத்த வார்த்தை படிங்க. ஜக்கேயுஸ் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் என்ன? கீழே இறங்கி வந்து இயேசுவை கொஞ்சம் சத்தமெல்லாம் சொல்லலாம். இயேசுவை எப்படி வரவேற்றார்? மகிழ்ச்சியோடு வரவேற்றார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு எடுக்கிற இடத்துல என்ன வருது? சந்தோஷம் வருகிறது. பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் வரல. நல்லா தெரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் வரல. இயேசு எடுக்கின்ற இடத்துல தான் மகிழ்ச்சி வருகிறது. மகிழ்ச்சியோடு, அது வரைக்கும் அவர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கவே இல்லை. இயேசு என்னிடத்தில் வருகிறார். அந்த மகிழ்ச்சியோடு தான் சொல்றாரு, நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். இத்தனை நாளா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், இதெல்லாம் எனக்கு செய்யணும்னு நினைச்சனே, நான் யார் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி ஏதாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். இப்ப ஹீரோ யாருன்னு நினைக்கிறீங்க? இயேசுவா ஜக்கேயுஸா? ஜக்கேயுஸ். ஜக்கேயுஸ் தாகத்தோட இயேசுவை தேடினாரு. அப்ப ஹீரோவா ஜக்கேயுஸ் இருந்தாரு. இயேசுக்கு ஜக்கேயுஸ் எதிர்பார்த்ததெல்லாம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும். ஆனா இயேசு அதுக்கு மேல செய்யறாரு. உடனே இயேசு ஹீரோவா மாறுறாரு. ஜக்கேயுஸ், நீ இதுதான் பார்த்திருக்கிறியா? நான் இன்னும் நல்லவன்டா, நீ அங்கிருந்து இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணும். ஆண்டவர் ஓவர்டேக் எடுத்துட்டாரு. மறுபடியும் ஜக்கேயுஸ், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்கு வரீங்களா ஆண்டவரே? நான் இதெல்லாம் பிடிச்சி வச்சிருந்தேன், அதெல்லாம் கொடுக்குறேன் ஆண்டவரே. இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் போறது கிடையாது. ஜக்கேயுஸ் மீண்டும் அவர் ஒரு கதாநாயகனா மாறுறாரு. இயேசுவை பீட்டடிச்சுட்டு மேல வர்றாரு ஜக்கேயுஸ். இப்ப மறுபடியும் இயேசு என்ன செய்யறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிட்டு. ஜக்கேயுஸ் ஜெபித்தாரா? ஜக்கேயுஸ் ஜெபிச்சாரா? ஜக்கேயுஸ் ஜெபிச்சாரா? ஆண்டவரே, என் வீட்டுக்கு மீட்பு வரணும். முதல்ல ஜக்கேயுஸ் எனக்கு மீட்பு வரணும்னு கூட ஜெபிக்கல. ஜக்கேயுஸுடைய எண்ணம், நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். நான் இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும், அதற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன். கடவுள் நம்மிடத்தில் வரும் பொழுது எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு, எப்படி அள்ளி கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஜக்கேயுஸ் ஒருவருடைய மனமாற்றம் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருவர் மனம் மாறி குடும்பத்தில் பல நேரத்தில் ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஃபாதர், என் குடும்பத்தில் என்னுடைய கணவன் மனமாறவில்லை, என் மனைவி மனமாறவில்லை, என் பிள்ளைகள் மறவாரில்லை, பரவாயில்ல விடுங்க. நீங்க மனமாறி ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. குடும்பத்தில் ஆண்டவர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் ஆண்டவர் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார். அவர் ஜக்கேயுஸ் அதற்காக ஜெபிக்கல. ஜக்கேயுஸ் ஆண்டவரை பார்க்க வேண்டும் தான் சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, இன்று உன்னுடைய வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. நீ மட்டும் இல்லை ஜக்கேயுஸ், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உங்கள்கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதத்தை அள்ளி தருகிறேன் என்று சொல்லுகிறார். குட்டையா இருந்த மனுஷன்தான், ஆனா அவரோட மனசு பெரிய மனசு. நம்ம எல்லாத்த விட பெரிய மனசு ஜக்கேயுஸ்க்கு இருந்தது. இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற தாகம், அந்த தாகத்தினால எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார். எனக்கு இயேசு மட்டும் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும், எனக்கு இயேசு மட்டும் போதும், இயேசு இருந்தா போதும். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. எத்தனை பேர் வீட்டில் இயேசு தங்கினாருன்னு தெரியல அந்த காலத்தில். எத்தனை பேர் வீட்டில் எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு. ஆனால் ஜக்கேயுஸ்க்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம்?
அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எத்தனை பேர் வீட்டில் நம்ம தங்க வைக்க போகிறோம், இயேசுவை நாம் தங்க வைக்க போகிறோம் என்றது எல்லாம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. இயேசு நம்மகிட்ட வர தயாராக இருக்கிறார், நம்மிடத்தில் தயாராக இருக்கிறார். அண்ணார்ந்து பார்க்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரோட பெயரை சொல்லி கீழே வா, நான் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறாரு. இயேசுவை இடத்துல கேசு கேட்குறாரு. நம்மளுடைய பதில் என்ன? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, நான் இத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் என் வாழ்வு கிடைக்கும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையான சந்தோஷத்தை தருபவர் நீங்கள் மட்டும்தான் இயேசுவே. பிரைஸ் தி லார்ட். உண்மையான சந்தோஷத்தை தர்றது யாரு? நீங்கள் மட்டும்தான் இயேசுவே. சக்கேஸ் அது வாழ்க்கையில் உணர்ந்து கொண்டார். அதனால தான் மகிழ்ச்சியோடு சக்கேஸ் இயேசுவை வரவேற்றார். மகிழ்ச்சியோடு இயேசுவை வரவேற்றார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அப்படிப்பட்டவர் தான் ஆண்டவர். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை தேடுவோம். அந்த ஆண்டவரை தேடுவோம். எதையோ தேடுறோம். ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முதல் வரியிலிருந்து படம் பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த கடைசி எழுத்து போகுது, பாதி பேர் எந்திரிக்கிறாங்க. இல்லை இல்லை உட்காருங்க, இன்னும் 2 சீன் வரும் பார்ப்போம். அவன் முடிச்சு அந்த தியேட்டருக்காரனே போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னால் தான் உடனே சரி போகலாம், முடிஞ்சுது. அவ்வளவு வேணும். ஆனால் ஆண்டவரை பார்க்குறதுல அந்த ஆர்வம் இருக்கா? அந்த ஆண்டவரை முதல்ல இருந்து நம்ம பார்க்குறோமா? ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்பலிக்கு தான் நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த ஒரு திருப்பலியை முழுசாக பார்க்கலாம், முழுசாக பார்க்கலாம். முன்னாடி வந்து உட்காந்து பார்க்கலாம். எங்கேயோ ஒன்றுன்ட்டு இப்படி இப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் கொடிமரத்துலேயே பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் கோயிலுக்கு வெளியிலேயே நிற்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து இயேசு உங்கள் வீட்டில் வாசல்லையே நிற்க வச்சிங்கன்னா நல்லா இருக்குமா? இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் வாசல்லையே நில்லுங்கன்னு சொல்லிடுறோம். எவ்வளோ மன சங்கடமாக இருக்கும். யாரை பார்க்குறக்கு வர்றோம்? யாரை பார்க்குறக்கு வர்றோம்? இயேசுவை பார்க்குறக்காக வர்றோம். அப்போ எவ்வளோ ஆர்வம் வேணும், எவ்வளோ ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் தாகம் நம்ம இடத்துல இருக்கிறதா? என்னுடைய பிள்ளைகளை ஆர்வத்தோடு நான் அனுப்பி வைக்கிறேனா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. என்னுடைய மகனை, என்னுடைய மகளை கராத்தே கிளாஸுக்கு டைமுக்கு அனுப்புகிறேன், ஸ்விம்மிங் கிளாஸுக்கு டைமுக்கு அனுப்புகிறேன், ஸ்கூலுக்கு டைமுக்கு அனுப்புகிறேன், கோயிலுக்கு டைமுக்கு அனுப்புகிறேன்னா? கோயிலுக்கு டைமுக்கு அனுப்புகிறேன். அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் எது முக்கியம். 2 நாள் ஸ்கூலுக்கு போகலைன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? எந்த பெற்றோராவது விட்டுருவீங்களா? இன்றைக்கி பெற்றோர்கள் காய்ச்சல் அடிக்குதா, இந்தா குரோசின் மாத்திரை சாப்பிட்டு என்ன பண்ணு, படுத்துங்க. என்ன பண்ண? எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்க? கிளம்பு, வேணா நான் வந்து இடையில பார்க்குறேன், வேணா நான் இடையில வந்து பார்க்குறேன். அதே ஆர்வம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு இருக்கா? அதே ஆர்வம் எல்லா காரியங்களும் இருக்கா? இயேசுவினுடைய காரியங்களில் என்னுடைய பிள்ளையை நான் ஆர்வத்தோடு அனுப்பி வைக்கிறேனா? தாகத்தோடு போகணும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு சரியில்லையா, நீ போ, ஆண்டவர் பார்த்துக்குவார், இயேசு பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனை ஆகாது, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாமல் போ, இயேசு பார்த்துக்குவார். அந்த நம்பிக்கையை நான் இன்றைக்கு குழந்தைகளுக்கு விதைக்கிறேனா? சகேஸ் குள்ளமான மனுஷன், ஆனால் அந்த மனுஷனை மாதிரி ஒரு மனிதரை விளைத்தல் பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மேன்மையான மனது படைத்தவராக இருந்தார். அதனால தான் அவர் வாழ்க்கையில் இயேசுவை கண்டு கொண்டார். அதே இயேசு நம்ம முன்னாடி நிற்கிறாரு, நம்மை கடந்து போகின்றார் ஒவ்வொரு நாளும். ஆனால் அவரை உள்ளே கூப்பிட்றதும் வீட்டுக்கு வர வைக்கிறதும் யாருடைய கரத்தில் இருக்குது? நம்ம கரத்தில் தான் இருக்குது, நம்ம கரத்தில் தான் இருக்குது. பல நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் பிஸியாக இருக்கிறோம். நம்ம எங்கே இருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சி நடந்தது இல்லை, இதில் ரொம்ப நேரத்தில் நம்ம எங்கே இருப்போம்னு நினைக்கிறீங்க? எந்த ஆளாக இருப்போம்னு நினைக்கிறீங்க? எந்த ஆளாக இருப்போம்னு நினைக்கிறீங்க? அவர் வீட்டுக்கு ஏசு போயிட்டார் தெரியுமா? இதில் தான் இருக்கிறோம், இதில் தான் இருக்கிறோம். ரொம்ப பிஸியாக என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு அது நடந்துருச்சு தெரியுமா, இவங்களுக்கு இது நடந்துருச்சு தெரியுமா? ஏசு போயிட்டார், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். மற்றவரை பற்றி, மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி தான் பேசியிருக்கிறோம். ஆனால் இயேசு கடந்து போகிறாரே, ஐயோ அவர் போகிறாரே, அவர் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற நம்ம யோசிக்கிறது இல்லை. இயேசுக்கிட்ட கேட்போம், இயேசுவே எனக்கு அந்த மனசு கொடுங்க, என்கிட்ட வாங்க ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக கடந்து வாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமேன்.